ஒரு ராஜா இருக்கிறான்னு சொன்னா போரை சந்திக்காதவர் ராஜா கிடையாது. சிம்மராசிக்காரர்களுக்கு வெள்ளை கொடி காட்டி இவர்களுடைய புகழ்ச்சியை, இவர்களுடைய உச்சத்தை, இவர்களுடைய வாழ்க்கைய இவங்க வெற்றி பாதையை நோக்கி போனதை பார்த்து தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய இடத்த தன்னம்பிக்கை இருப்பவர்களை பார்த்து மற்றவங்க பெருமைப்படுறாங்களோ இல்லையோ, சிம்மராசிக்காரர்கள் சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளும் தானே காசு வச்சிருக்கிறோம், நம்மளும் தானே எல்லாத்தையும் சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம், நம்மளும் தானே ஆலம்போட இருக்கிறோம். என்னை பத்தி மத்தவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு நினைப்பதை விட என்னை பற்றி நான் என்னையா நினைக்கிறேன், அந்த அக்னியை நீங்க முறையா வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னா சிம்மராசிக்காரர்கள் வேள்வி போல் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் என்பது தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளேயே இருக்கக்கூடிய அந்த தீதான் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம எதிரிகள் வாழ்க்கையில எந்த சூழல்ல ஏற்படுறாங்க, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த எபிசோட்ல சிம்ம ராசிக்காரர்கள் இவங்க வாழ்க்கையில எதிரிகள் எந்த சூழல்ல இவங்களுக்கு ஏற்படுறாங்க, இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், வெளியில வருவதற்கான வழிமுறைகளை பேச போறோம். புலிப்பாணி சித்தர்வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. சிம்மராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எந்த சூழல்ல ஏற்படுறாங்க சார்? சிம்மராசிக்காரவங்களை பொறுத்தவரை சாதாரணமா வாழ பிறக்கலைங்க, அவங்க வழி நடத்த பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ராசியாதிபதி சூரிய பகவானுடைய அம்சம் இருக்கிறதுனால அது ராஜ்யம் அப்படின்னு சொல்றோம். ஒரு ராஜ்யம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ராஜா இருக்கிறாருன்னு சொன்னா போரை சந்திக்காதவர் ராஜா கிடையாது. சிம்மராசிக்காரர்களுக்கு வெள்ளை கொடி காட்டி பதுங்க தெரியாது. சிம்மராசிக்காரர்கள் போர் வருதா, சண்டை வருதா, எது வருதா, முதல்ல நிற்கக்கூடிய தன்மை சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த ராசியாதிபதியினுடைய சூரிய பகவானுடைய அம்சம் இருப்பதனால இவர்களுக்கு எதிரிகள் கண்ணுக்கு தெரிந்தும் கண்ணுக்கு தெரியாமலையும் எப்படிடா இவங்களை கைப்பற்றலாம் அப்படின்னு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் இவங்களை எப்படியெல்லாம் காய் நகர்த்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, மறைமுகமாக இவர்களுடைய ஆட்சியை, இவங்களுடைய அதிகாரத்தை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அப்படின்னு திட்டமிடக்கூடியவர்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள். சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை அற்புதமாக டீல் பண்ணிடுவாங்க. கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இவங்களுடைய மரியாதையை கெடுக்கும் பொழுது, ஏன்னா சிம்மத்திற்கு 5 கூடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவானா வர்றார். அப்ப மானம், மரியாதை, தன்மானம்லாம் சிம்மராசிக்கு அதிகம் இருக்கும். அந்த சிம்ம ராசிக்கு அந்த 5 கூடைய பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானே ராசிக்கு அஷ்டமாதிபதியாக வந்து ராசிக்கு 6ஆம் இடத்திலே நீச்சம் என்ற நிலையை பெறதுனால, அந்த அஷ்டமாதிபதி 6லே நீச்சம் வரும்போது எதிரிகள் இருந்தால் சிம்ம ராசிக்காரர்கள் அவங்கள சமாளிப்பாங்க. கண்ணுக்கு தெரிந்தவர்களே. கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் திட்டமிட்டு சிம்ம ராசிக்காரர்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கும் போது மட்டும்தான் சிம்ம ராசிக்காரவங்க மனம் உடைஞ்சு போறாங்க. ஆனா இவங்களுக்கு ராசியாதிபதி சூரிய பகவானுடைய பலத்தை பொறுத்து அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாகும். ராசியாதிபதி சூரிய பகவான் எங்கேயாவது சுய ஜாதகத்திலே நீசமோ அல்லது ராகு கேதுவினுடைய பார்வைக்குள்ளேயோ சனி பகவானுடைய இணைவுக்குள்ளேயோ சிக்கி தவிக்கும் பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளால் மிகப்பெரிய சூழ்ச்சி வலைக்கு ஆளாவாங்க, ஆளாகக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க. சுய ஜாதகத்துல சில சமயங்கள்ல ராகு பகவானுடைய தசாபுத்தி காலங்கள்ல அவங்களுடைய தசை நடக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவருடைய புத்தி நடக்கக்கூடிய காலங்கள்ல, கேது பகவானுடைய புத்தி நடக்கக்கூடிய காலங்கள்ல கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் சிம்மராசிக்காரர்களை படாத பாடுபடுத்துவாங்க. அதுல இருந்து சிம்மம் மீண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய கதைன்னு சொல்லலாம். சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளும் தானே காசு வச்சிருக்கிறோம், நம்மளும் தானே எல்லாத்தையும் சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம், நம்மளும் தானே ஆலம்போட இருக்கிறோம், நம்மளும் தானே எல்லாத்துக்கும் தகுதியாக இருக்கிறோம், ஆனா அவனை கண்டு மட்டும் ஏன் பயப்படுறாங்க, அவங்கள கண்டு மட்டும் ஏன் யோசிக்கிறாங்க, நமக்கு கிடைக்காத மரியாதையும் புகழும் அவங்களுக்கு ஏன் கிடைக்குது அப்படின்னு சிலர் யோசிக்கிறத கேட்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, இங்க பணத்தை வச்சு மட்டுமே ஒருத்தருக்கு மரியாதை கிடைக்கல, அதற்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுதான் சிம்மம். அந்த சிம்மத்துல சூரியன் ஆட்சி, ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் மேசத்துல உச்சம். அந்த பவர் தான் எல்லாருக்கும் கிடைக்காத புகழும், எல்லாருக்கும் கிடைக்காத மரியாதையும் சிம்மத்துக்கு கிடைக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் எப்படி உருவாக்குறாங்க சார்? சிம்மராசிக்காரர்களுக்கு எங்க போனாலும் மற்றவர்களுடைய பார்வை,
அவர்கள் எங்கு இருந்தாலும் அவர்களை சுற்றி ஒரு கூட்டம். சிம்மராசிக்காரர்கள் அந்த தனித்து தெரிகிறதுனால எல்லோருடைய கவனமும் சிம்மராசிக்காரர்கள் மேல படுவதனால, அது வீட்லயும் சரி 10 பேர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல அது ஒரு ஆளுமையா தெரியும். நான் மிகைப்படுத்தி சொல்லல, ராசியினுடைய தன்மையை சொல்றேன். அதே போல ஒரு கூட்டத்துல நடக்கும்போது அந்த கம்பீர தோற்றம் இயற்கையிலேயே தெரியும். அது மாதிரி தனித்து இருக்கும் போதும் கூட, கூட்டத்தில் இருக்கும்போது கூட ஒருத்தன் தனித்துவமா தெரிகிறாங்க அப்படின்னு சொன்னா அது சிம்ம ராசிக்காரர்கள். இது ரொம்ப பேருக்கு பிடிக்காது இல்லையா? அந்த கூட்டத்துல இருந்தாலும் தனித்து இருக்கக்கூடிய அந்த தன்மையை ரசிக்க எல்லாருனாலும் முடியாது இல்லையா? எல்லோருனாலும் இவர்களுடைய பெருமையை பாராட்ட முடியாது இல்லையா? அவர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாக, இவங்களுடைய புகழ் வெளிச்சத்தை, அந்த சூரியனுடைய ஒளியை நேருக்கு நேரா பார்க்க முடியாத தன்மையாக இருப்பதனால இவர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு எதிரியாக மாறுகிறார்கள். சிம்மராசிக்காரங்க சில நேரத்துலங்க அப்படியே எதுலையுமே அப்படியே நேரா நிற்பாங்க. முடிவை நான் பண்றையா அப்படின்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கை பயணம், என் தொழில், என் விஷயம், நான் லீடர்ஷிப்பை நானே முடிவு எடுத்துக்கிறேன், நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டியது கிடையாது அப்படிங்கிற விஷயத்துல அதை எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை அதிகம் நிறைந்தவர்கள். இந்த தன்னம்பிக்கையை சில நேரங்கள்ல பெருமையா சிம்மராசிக்காரங்க உணருவாங்க. அது இல்லைன்னு இல்லை. தன்னம்பிக்கை இருக்கிற இடத்துல பெருமைப்படாம வேற என்ன செய்வாங்க? தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய இடத்த, தன்னம்பிக்கை இருப்பவர்களை பார்த்து மற்றவங்க பெருமைப்படுறாங்களோ இல்லையோ, சிம்மராசிக்காரர்கள் தன்மேல் நாம இப்படி இருக்கமே அப்படிங்கிற ஒரு சுய கௌரவம், சுய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இவர்களுக்கு பெருமையாக மாறும். அந்த பெருமை வெளியில புகழாக மாறும். ஏன்னு சொன்னா, உங்களை பத்தி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, உங்களை பத்தி நீங்க உயர்வா நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக சிம்மராசிக்காரர்கள் என்னை பத்தி மற்றவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு நினைப்பதை விட, என்னை பற்றி நான் என்னையா நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது சிம்மம். தன்னை பற்றி தான் எப்பொழுதுமே உயர்வாக நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இவங்க ரொம்ப பெருமை வைத்துறாங்க, ரொம்ப பெருமை பாராட்டுறாங்க, இவங்களுக்கு எல்லா பெருமையும் கிடைக்குது, இவங்களை புகழணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாராட்ட மனம் இல்லாதவர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரியாக மாறுவாங்க. இதுல சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவானா வர்றார். அந்த சூரியன் சனி சேர்க்கை சிம்மராசிக்காரர்களுக்கு, சூரிய பகவானுடைய பார்வை சனியோட பார்வை மேல அப்படி படும் பொழுது குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க, அது தந்தை வழி உறவுகள், எப்படி பாருங்க, பெரியப்பா சித்தப்பா இவங்கெல்லாம் பாசமா இருப்பாங்க. குரு போன்ற சுபகிரகங்கள் பார்த்தா அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை பார்த்து அவங்க கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாக ஒரு கட்டத்துல மாறிடுவாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய பார்வை சூரிய பகவான் மேல படும் பொழுது, நேர் பரஸ்பரமா பார்க்கும் பொழுது, என்னதான் அப்பா உள்ள உறவு முறைகளாக இருந்தாலும் அங்கே ஒரு எதிர்ப்பு தன்மை சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாகிவிடும். சிம்மராசிக்காரர்களுக்கு அது நீண்ட கால பகையாகவே மாறிவிடும். இதை சுபகிரகங்கள் பார்த்தா மட்டும்தான் அந்த பகை என்ற தீ, ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு அக்னின்னு சொல்றோம், அந்த அக்னியை நீங்க முறையா வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னா சிம்மராசிக்காரர்கள் வேள்வி போல், யாக சாலை போல் நின்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட சக்திகளை அழிப்பாங்க. அதே அக்னியை நீங்க தவறாக பயன்படுத்தினீங்கன்னா அந்த யாக வேள்விங்கிற எல்லையை மீறி சிம்மராசிக்காரர்கள் உங்களை அழிச்சே விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி, அப்படிப்பட்ட ஒரு அக்னி சிம்மராசிக்காரர்களுக்கு இறைவன் கொடுத்த வரம். காலச்சக்கரத்திற்கு பஞ்சமஸ்தானம், காலச்சக்கரத்திற்கு அக்னி தத்துவ ராசி, காலச்சக்கரத்தினுடைய ராஜ்ய ராசி. ஆக சிம்மராசிக்காரர்கள் மேசத்திலே உச்சம் பெறுவார்கள். எதிரியை சந்திப்பதும், எதிரியை சமாளிப்பதும், எதிரியை வெல்வதும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. ஆனா சுய ஜாதகத்துல சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ராகு கேது தொடர்புல பாதிக்கப்பட்டு நீச்ச நிலையில் இருந்து சுபகிரகங்கள் தொடர்பு இல்லாமல் இருந்தா நம்ம சிம்மராசியில தப்பி பிறந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி அவர்களுமே கலங்கக்கூடிய சூழல் சிம்மராசிக்காரர்களுக்கு சுய ஜாதக அமைப்பு சில நேரங்கள்ல உருவாக்கிவிடும். சிம்மராசிக்காரர்கள் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை யாக வேள்வி மாதிரி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இவங்களுக்கு எப்படி உருவாகுறாங்க சார்? கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் சிம்மராசிக்காரருக்கு வேற யாருங்க? இவங்க புகழை சகிக்க முடியாதவங்க, இவங்களுடைய உயரத்தை ரசிக்க முடியாதவர்கள், இவர்கள் வாழ்வதை கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியாதவர்கள். ஏன்னு சொன்னா இவர்களுடைய புகழ்ச்சியை, இவர்களுடைய உச்சத்தை, இவர்களுடைய வாழ்க்கைய, இவங்க வெற்றி பாதையை நோக்கி போனதை பார்த்து ரசிக்க முடியாதவங்க, பாராட்ட மனம் இல்லாதவர்கள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாக சிம்மராசிக்காரருக்கு மாறுறாங்க. ஆனா
அது பின்னாடி நின்று தான் பேச முடியுமே தவிர முன்னாடி நின்று சிம்மராசிக்காரர்கள்ட்ட பேச முடியாது. ஏன் பேசித்தான் பாரு அப்படிங்கிற மாதிரி சிம்மராசிக்காரர்களுடைய நடவடிக்கை. நீங்க சூரிய பகவானை நேருக்கு நேரா 12 மணிக்கு உச்சி பொழுதுல நின்று கண்ணாடி இல்லாம உங்களால பார்க்க முடியுமா? கண்ணு போயிரும்பியா? அது மாதிரி சிம்மராசிக்காரர்களை நீ எதுவும் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் அவங்கள தொட நினைச்சா, அவங்கள டச் பண்ண நினைச்சா, அவர்களை ஏன் பார்க்கவே நினைச்சா, நீங்க சொன்ன மாதிரி யாக வேள்வியால் அவர்கள் சத்துரு சம்ஹாரம் செய்து விடுவார்கள் சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் என்பது தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளேயே இருக்கக்கூடிய அந்த தீதா சிம்மராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிரிகளையும் தவிடுபடியாக்கும். ஆனா சிம்மராசிக்காரர்கள் அந்த மறைமுக எதிரிய இனம் கண்டுபிடிச்சுக்கணும். அதுதான் நம்ம ஜோதிடத்துல சொல்றோம். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி நேரடி எதிரி, அவனை நீங்க சமாளிப்பீங்க. ராசிக்கு மறைமுக எதிரி 8ஆம் இடம்னு சொல்றோம். ஆனா 8ஆம் குருவே உங்களுக்கு 5க்கு அதிபதியாகவும் வர்றதுனால அவர் எதிரியாக செயல்பட முடியாது. ஆனா அந்த குரு பகவானுடைய அமைப்பு சில நிலைகள்ல சுய ஜாதகத்துல பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது, ராசிக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இட அதிபதியோடு தொடர்பு சேர்க்கையில இருந்து அந்த வீடு பகை வீடாக இருக்கும் பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிரிகள் கூடவே இருப்பாங்க. ஆனா மறைமுக எதிரின்னு சிம்மராசிக்காரர்களுக்கு தெரியாது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மறைமுக எதிரிகள் தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. இவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? சிம்மராசிக்காரங்களை பொறுத்தவரை முழுசா ஒருத்தரை நம்பிட்டா அவங்க முழு நம்பிக்கை அவங்க மேல நம்பிக்கை வச்சிருவாங்க. அந்த நம்பிக்கை தான் ஒரு நாளைக்கு மறைமுக துரோகமாக, மறைமுக எதிரியாக சிம்மராசிக்காரர்களுக்கு வருது. உங்களை புகழ்றாங்க, பாராட்டுறாங்க, உங்களை ரொம்ப உச்சி மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்றவங்கள ஒரு கண்ணு சிம்மராசிக்காரர்கள் பார்த்துக்கணும். உண்மையிலேயே புகழ்றாங்களா, உண்மையிலேயே பாராட்டுறாங்களா அப்படிங்கிறத சிம்மராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளணும். உங்கள் சுய ஜாதகத்துல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி காலங்கள்ல தான் மறைமுகமான எதிரிகள் 6க்குடையவனை தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு உருவாகி கூடவே இருந்து உங்களை குழிபறிப்பாங்க. அதை சிம்மராசிக்காரர்கள் முதலில் புரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த எதிரியை உங்களால சமாளிக்க முடியும். இல்லைன்னா சிம்மராசிக்காரர்களுடைய புகழை வேற ஒன்றத்தையும் கெடுக்க முடியாது. புகழை அந்த மறைமுக எதிரிகள் தடுக்கிறதுக்கு முயற்சிப்பாங்க, கெடுப்பாங்க. நிறைய சிம்மராசிக்காரர்கள் அந்த ரீதியான காலகட்டங்கள்ல மன உளைச்சலுக்கு அதிகம் ஆளாவாங்க. 8ஆம் இடத்து அதிபதியினுடைய தசாகாலங்கள் லென்த்தா பெருசா இருக்கும் பொழுது அது கால போராட்டம் என்பது அதிகமா இருக்கும். சில மாதங்கள்ல அது முடியுது அப்படின்னு சொன்னா இவர்கள் அந்த எதிரியை கண்டுபிடிச்சு ஜெயிக்கக்கூடிய சக்தி, ஜெயிக்கக்கூடிய வழிபாடுகள் சிம்மராசிக்காரர்களுக்கு அவங்கள அறியாமலேயே ஈஸியாக, இலகுவாக அவங்க அதை செஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க. கிடைக்கக்கூடிய அமைப்பு சுய ஜாதகமே அவர்களுக்கு கொடுக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளோ, கண்ணுக்கு தெரியாத எதிரிகளோ இந்த தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு இவங்க என்ன பண்ணணும்? முதல்ல சிம்மராசிக்காரர்கள் சரின்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த கொள்கை முடிவை மாத்திக்கிறதே கிடையாது. அந்த முடிவுல ரொம்ப உறுதியா, உண்மையா, அப்படியே பிடிச்ச பிடிவாதமா நிக்கிறது. அதே நேரத்துல தப்பானவர்களை சரியானவர்கள் என்று முடிவு பண்ணினதையும் சிம்மராசிக்காரர்கள் சில நேரங்கள்ல மாத்திக்க முடியாம பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறாங்க. இவங்க அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இறை வழிபாடை நோக்கி அவர்கள் போகணும். சிம்மராசிக்காரர்கள் அக்னி தத்துவ அமைப்புல வர்றதுனால அக்னி ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவஸ்தலங்களுக்கு அதிகமா பஞ்சபூத தத்துவத்துல சிம்மராசிக்காரர்கள் போகணும். அதே நேரத்துல லக்னம், லக்னாதிபதியை பொறுத்து தான் நாங்க வழிபாடுகள் அப்படிங்கிறத சொல்றோம். அந்த தசாபலன் நடக்கக்கூடிய இடம், வீடுன்னு சொல்றோம் இல்லையா, அது பார்த்த கிரகங்கள்னு சொல்றோம் இல்லையா, சேர்ந்த கிரகங்கள்னு சொல்றோம் இல்லையா, அதை பொறுத்து தான் ஒருத்தருக்கு பிரச்சனைக்கான தீர்வுகள்னு சொல்றோம். இப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு கேஸ் வழக்கு நடக்குது, அதனால எதிரிகள் உருவாகி இருக்காங்க, ஒரு தொழில் ஸ்தானத்துல கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவது ராசியை பொறுத்து வழிபாடுகளையும், இவர்களுக்கு மறைமுகமான எதிரி, விதிவசத்தால் எதிரிங்கிறது ஒரு எப்ப உருவாகணுங்கிறதே சுய ஜாதகத்துல திட்டமிடப்பட்ட ஒரு விஷயம். அந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது மறைமுக எதிரிகள் நேரா நிற்பாங்க, மறைமுகமா செயல்படுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நேரா நிற்கக்கூடிய சூழலே புரிய வரும். அதை சுய ஜாதகம் தான் தீர்மானிக்கும். அதை வைத்து தான் நம்ம வழிபாடுகள் அப்படிங்கிறத துல்லியமா சொல்றோம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் எதிரிகளை வெல்வது என்பது சனப்பொழுதுல அவங்களால முடிவு கட்டிட முடியும். அந்த எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியா வருவாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் எப்படி உருவாகுறாங்க, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் இந்த எபிசோட்ல எங்களுக்காக சொன்னீங்க சார். தொடர்ச்சியா அடுத்த ராசியான கன்னி ராசிக்காரர்களுக்கான இந்த எதிரிகளை பத்தி நம்ம பேசலாம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, சிம்மராசியில பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழல்ல கண்ணுக்கு தெரிந்து தெரியாத எதிரிகள் உருவாகுறாங்க, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத ஜோதிட ரீதியா தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி.